Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அண்ணாமலை வந்து நான் தமிழ்நாட்டுக்கான ஒரு கெத்தா அவர் மெயின்டைன் ஒரு பர்சன். அதனால 6 தொகுதியில் அவர் வந்து நான் முன்னெடுத்து பண்றேங்கிறப்ப மற்ற தொகுதிக்காரவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அண்ணாமலை வந்து தான் வீட்டு பிள்ளையா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க இந்த பொறுப்பு சொல்றீங்க, ஆனா அவருக்கு இதை விட பெரிய பொறுப்பு அவருக்கு காத்துட்டு இருக்கும். அதனாலதான் அவர் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அரசியல் பண்ணின்றது மக்கள் பணி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அரசியலுக்கே வராரு. அவர் இப்ப இதுக்கு முன்னாடியும் சரி அவருக்கு வந்து பெருசா எந்த ஒரு பதவியும் கொடுக்கல. தேசிய பொதுக்குழு உறுப்பினராக மட்டும்தான் இருக்க, டம்மியான போஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. அது எப்படி நீங்க டம்மி போஸ்ட்னு சொல்லலாம்? மாநில தலைவர் பெருசா இல்ல நீங்க சொல்ற இந்த பொது எங்களுடைய வேகம் ஆமை போலதான். ஆனா ஆமை ஒரு நாள் ஜெயிச்சதா தான் கதை இருக்க ஒழிய ஜெயிச்சதுக்கு எங்க இதுக்கு மேலங்க என்ன ப்ரூஃப் வேணும்? சரி, நான் என்ன கேட்கிறேன், இந்துஸ்னாலே பிஜேபினா அப்ப காங்கிரஸ் இந்துவா கிறிஸ்டினா? தாவேக்காவை போய் சேர்ந்தா அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, உங்களுடைய கருத்துல? எனக்கு சிரிப்பு வருது. நான் இதை சொல்றது எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் வந்து அறிவு சார்ந்து பேசிட்டு இருக்கேன். இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே தெரியும். தெரியாம அவர் வந்து இந்த இடத்துல நிக்கல, இவ்வளோ ஆட்களை சம்பாரிச்சு வைக்கல. ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அதை வந்து உடைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் செய்யறாங்க. இங்க யாரும் உடைபட மாட்டாங்க. அண்ணாமலை மல்லடா அண்ணாமலை தான். அவர் வந்து இது வந்து இமயமலை மாதிரி. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த திருமதி ஜானகி சுந்தர்ராஜ் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சில தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளராக கொடுத்துருந்தாங்க. அந்த பொறுப்புலேருந்து நான் விலகிறேன் அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை வந்து கட்சியிலே வந்து ஒதுக்குறாங்களா? அப்படியே ஒதுக்குனாலும் ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவராக வளர்ந்து வந்தவங்களுக்கு இப்படிப்பட்டவருக்கு செஞ்சிட்டோமேன்ற மாதிரி ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் நிலவுதான். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு இந்த விஷயம், அதாவது அவர் சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு, அதாவது அவள் கிடைச்ச மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் எங்களுடைய மேன்மையும் எங்களுடைய தலைமையும் வந்துட்டு அவரை என்றைக்கும் எங்கேயும் ஒதுக்குனதும் இல்லை. அவரும் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர் சுருக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 6 தொகுதியை பாருங்கிற அளவுக்கு அண்ணாமலை இல்லைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு பதிவு பண்றேன். அது வந்து தேசிய தலைமைக்கு தெரியலையா இல்ல புரியலையா? இல்ல, தேசிய தலைமை வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அண்ணாமலை வந்து நான் தமிழ்நாட்டுக்கான ஒரு கெத்தா அவர் மெயின்டைன் ஒரு பர்சன். அதனால 6 தொகுதியில் அவர் வந்து நான் முன்னெடுத்து பண்றேங்கிறப்ப மற்ற தொகுதிக்காரவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அண்ணாமலை வந்து தான் வீட்டு பிள்ளையா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அண்ணாமலை அப்படின்னா குழந்தை கூட அந்த ஃபீல் கொடுக்குது. அவரை அந்த அண்ணாமலைன்னு சொன்னோன்னா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லார் மனசுலையும் வந்து தங்கிட்டாரு. அவர் வந்து பேக்ரவுண்ட் வச்சுட்டு வரல, ஒரு விவசாய மகன், தரமாக படித்து தரமாக ஒரு வேலையிலிருந்து அவர் வந்து முன்னாடி நின்றுக்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவரை குறுகிய வட்டத்துக்குள்ளே நிறுத்திடணும், இல்லை இந்த இடத்துலேருந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க உடனே தலைமையில் இல்லவே இல்லை. இவங்க நினைக்கிறது எல்லாமே அவங்களுடைய எண்ணங்கள் தவிர, எண்ணங்கள் கூட அவங்களுக்கும் தெரியும், இல்லை இதுக்கு மேலே ஏதோ ஒரு உள்வேலை இருக்குன்னு. ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் மக்களை திசை திருப்பறக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அதை வந்து உடைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் செய்யறாங்க. இங்க யாரும் உடைபட மாட்டாங்க. அண்ணாமலை மல்லடா அண்ணாமலை தான். அவர் வந்து இது வந்து இமயமலை மாதிரி. எப்பயுமே அந்த இடத்த நம்ம இப்படிதான் பார்க்கணும். அதனால அவர் அப்படிதான். அது வந்து நம்ம இங்க பேசிக்கலாம், அரசியல் களம் சார்ந்து பேசிக்கலாம். அவர் இல்லைன்னா இல்லை, மக்கள் மனசுல காணாம போயிடுவாருன்னு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு நிலம் ஒன்று வாங்கியிருக்காரு கோடி கணக்கில். அது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினருடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சில பல அந்த காம்ப்ரமைஸ்லாம் அவர் பண்ணிக்கிட்டதுனாலையும் பாஜக தேசிய தலைமை ஒரு ஒதுக்குனது மாதிரியும் பல விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இல்லை, அதுக்கும் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் வந்து எப்படின்னா, அதான் இவளுக்கு தான் வாங்கியிருக்கேன், இப்படி தான் வாங்கியிருக்கேங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அதான் சொல்லலை, அவர் முன்னாடி போய் நின்னா அதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணுறாங்க. அவர் ஏதோ நடந்தா குத்தம் நின்னா குத்தங்கிற மாதிரி அவருக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா வளர யாரையும் விடுறதா இல்லை. ஆனால் அவருக்கு வந்து நான் எல்லாமே வச்சிருக்கேன், நீ என்ன பேசினாலும் பேசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கான விளக்கங்கள் அவர் கொடுத்துட்டாரு. இங்கே குருவி கத்துன மாதிரி காக்கா கத்துன மாதிரி நீங்கள் பாட்டில் கத்திக்கிட்டே இருக்கலாம்.
அவர் பாட்டில் அவரோட வேலையை பார்த்துட்டே இருப்பாரு. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் கோடிக்கணக்கில் எல்லாம் வாங்கல. அவர் விவசாயினால எத்தனை லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன், அதுக்கு என்னென்ன ஒயிட்ல எல்லா டீட்டெயில்ஸும் அவர் கரண்ட் டேட் அப்டேட் வரைக்கும் அவர் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. அதனால பேசுறவங்களுக்கு அவர் என்னன்னா எப்பயுமே என்ன நீ பேசுறதுக்குன்னா பேசு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை கொடுப்பாரு. அந்த ரிப்ளைக்கு பதிலே வராது. ஏன்னா நீங்க பேசியிருப்பீங்க இல்லையா, நீங்க பேசுனதுக்கான அழகான ரிப்ளையும் அழுத்தமான ரிப்ளையும் தரமான ரிப்ளையும் இருக்கும். ஆனா இங்க நம்ம மக்கள் அதுக்கப்புறம் தத்தக்கா பத்தக்கான்னு அதுக்கப்புறம் அது கூட வராது. ஏன் இதை கேட்குறேன்னா மேடம், தொடர்ந்து வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு வந்து திரு அமித்ஷா அவர்களோ திரு மோடி அவர்களோ இல்லை எங்கள் தலைவர் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக நான் செய்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொன்னவர், திடீர்னு ஒரு தந்தை அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த பதவியிலேருந்து நான் விலகிறேன், அந்த பொறுப்புலேருந்து விலகிறேன்னு சொன்னது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குல்ல, நம்பக்கூடிய தன்மையை இழக்குதா இல்லையா இவருடைய ரீசன்? அதுதான், பதவியிலிருந்து அவர் விலகலை, இந்த பொறுப்புல இருந்து விலகிறாரு. ஏன்னா கால சூழல் இருக்கு. அவரோட தகப்பனார் அப்படிங்கிறப்போ அதுக்கான முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும். இன்னொரு விஷயம், அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அவர் வந்து நான் 4 வட்டத்துக்குள்ள, அதாவது வட்டத்துக்குள்ள நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல இதுல உறுதிப்படுத்துறாரு. அதே மாதிரி இப்ப இவர் வந்து இந்த பொறுப்புல இருந்து விலகுறேன்னு சொன்னதை கூட பதவியில இருந்து விலகிட்டாங்க, அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு பேசுறவங்க அவங்களுக்கு அது அப்படிதான் பேசுவாங்க. நாளைக்கே எங்களோட தலைமை அவருக்கு வேற ஒரு விஷயத்த கொடுக்கலாம், அதை அவர் மாட்டேன்னு சொல்ல போறதில்ல. அவருக்கு வந்து அந்த இடத்துல அவருக்கு உரிமையும் கொடுக்காம இருக்க போறதில்ல. ஆனா அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே தெரியும். தெரியாம அவர் வந்து இந்த இடத்துல நிக்கல, இவ்வளோ ஆட்களை சம்பாரிச்சு வைக்கல. அதனால பேசுறவங்க கருத்து பேசுவாங்க. ஒரு கேள்வி மேடம், ஒருவேளை திடீர்னு இவருக்கு வந்து மாநில தலைவர் பதவியே கொடுத்துட்டாங்க, அப்போ வந்து தந்தைக்கு வந்து காரணம் சொல்லி இவர் வந்து பதவி வேணாம்னு சொல்லுவாரான்னு? கண்டிப்பா வேணாம்னு சொல்லுவாரா? அப்ப அவருக்கு கட்சி தலைமை இதெல்லாம் தாண்டி தந்தை அவருக்கு வந்து ரொம்ப இல்ல, பெத்த தாய் தகப்பன் முக்கியம் இல்லைங்களா? அதாவது இப்ப வந்து தலைமையில வந்து இப்ப மாநில தலைவரா நம்ம நயினார் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இப்ப மீறி இப்ப திடீர்னு ஒரு பதவிக்கு வராங்கன்னா தந்தைக்கு முடியலங்கிற காரணத்தினாலதான் இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க. நாளைக்கே இது அவருக்கு வந்து முடியாமலே போறது இல்லை, தந்தையோட உடல்நிலை சரியில்லை, அதுதானே இன்னைக்கு. அப்ப அவர் ரெடி ஆயிட்டு நீங்க நாளைக்கு கொடுக்குறீங்க நாளான்னு கொடுக்குறீங்கன்னா அதோட அவருக்கு தெரியும் இல்லையா எப்ப என்னன்னு தெரியும். நேத்து வரைக்கும் அந்த சூழல் இருந்தது, அதனால வேண்டான்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறப்ப இப்படியே அவங்க தந்தை படுத்துருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இல்ல பல பேருக்கு வந்து குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும். நான் அதுக்காக நான் வந்து அவருடைய தந்தையை வந்து நான் குறைச்சி மறுப்பிடல. இந்த கொடுத்த அந்த பொறுப்புல இருந்து விலகணும்ன்ற அந்த அவசியம் இருக்கா அந்த கேள்வி? இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க இந்த பொறுப்பு சொல்றீங்க, ஆனா அவருக்கு இதை விட பெரிய பொறுப்பு அவருக்கு காத்துட்டு இருக்கும். அதனாலதான் அவர் வேண்டான்னு சொல்லி இருக்கணும். அரசியல் பணின்றது மக்கள் பணி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அரசியலுக்கே வர்றாரு. அவருக்கு அவரு இப்ப சொன்னாரு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நான் அடுத்த நயினார் வந்திருக்காரு, நான் இதுல இருந்து விலகுறேன், இதுக்கப்புறமா நான் பாஜகல இருக்கேன், ஒரு நம்மள மாதிரியே ஒரு நார்மல் பர்சனா இருக்கேன், எல்லாருக்கும் எனக்கு எல்லாரும் வேணும், எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. செய்ய மாட்டேன், இந்த வேலை எனக்கு வேணும், இந்த வேலை வந்து அவர் சொன்னதில்லை. இன்றைய சூழல் அவரோட தகப்பனாருக்கு முடியல அப்படிங்கறனால அவர் விலகி இருக்காரு. அதுக்காக மொத்தமா அவர் விலகிட்டாரு, எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்ய மாட்டாரு சொல்றதுக்கு, அவர் பொறுப்பு கொடுத்து செய்யலன்னு சொன்னா அப்ப மத்தவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றது? இப்ப இதுக்கு முன்னாடியும் சரி அவருக்கு வந்து பெருசா இந்த ஒரு பதவியும் கொடுக்கல, தேசிய பொதுக்குழு உறுப்பினரா மட்டும்தான் இருக்க, டம்மியான போஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான என்ன காரணம்? தேசிய பொறுப்புல ஒரு குழுல இருக்கிறது டம்மியான போஸ்ட்டுங்கன்னு யாரு சொன்னது? நான் என்ன கேட்கிறேன், ஒரு தேசியத்துல ஒரு பொறுப்பு குழுல ஒரு உறுப்பினரா இருக்கிறதுங்கிறது அங்க எத்தனை IAS அதிகாரிகள் இருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதுல ஒரு நபரை நம்ம அண்ணாமலை இருக்கிறத அது எப்படி நீங்க டம்மி போஸ்ட்னு சொல்லலாம்? மாநில தலைவர் பெருசா இல்ல நீங்க சொல்ற அந்த பொதுக்குழு மாநில தலைவர்? தமிழ் மாநில தலைவருங்கிறது எங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில தலைவர் இருக்காங்க, அதுல அதுக்கான போஸ்ட், அதாவது வேல்யூன்னு இருக்கு, ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு, அந்த மதிப்பை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாங்க. தேசிய குழுல அப்போ அதாவது நம்ம இந்தியாவோட மொத்த ஒரு கூட்டமைப்புல ஒருத்தர் மெம்பரா இருக்காரு, அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப முதலமைச்சர் பெருசா பிரதமர் பெருசான்னு கேட்கற மாதிரி இருக்கு. இல்ல அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. முதலமைச்சர் பெருசா கவர்னர் பெருசான்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்ல பிரதமர் பெருசா இல்ல பிரசிடென்சி பெருசா அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறப்ப நம்ம வந்து எல்லாத்துக்குமே அந்தந்த ஒரு பார்ட் ஆஃப் மதிப்பு இருக்கு, ரெண்டு பேருமே பவர்ஸ் வித்தியாசம் இருக்கு. ஆனா தேசிய குடிமகள் அப்படின்னா பார்த்தா இன்னைக்கு முர்மு தான் முதல். அப்ப அவங்களுக்கான ரெஸ்பெக்ட், அவங்களுக்கான பவர் எவ்வளவு இருக்குன்ற, அவங்களுக்கான பவர், நீங்க நம்ம பவர் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீங்க பிரதமரே வந்தாலும் அவங்கதான் பதவி ஏற்று அனுப்புறாங்க, அப்ப அதுதான் பவர். அதுக்கு நம்ம வந்து
நாட்டை வழி நடத்துறதுக்கும் ஒரு மகனா இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துலேயும் கலந்துட்டு இல்லை எனக்கு பவர் இதில் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டா வளர்க்கறதுக்கான வழிமுறைகளை குடியரசுத் தலைமை பார்க்குது. வளர்ந்து வர்றது உங்க வேலை தானே. இப்போ இந்த இடத்துல நான் போய் இல்லை இது பெருசா அது பெருசான்னு கேட்டா அது எப்படி நம்ம ஈக்குவலேஷன் பண்றது? இல்லை, 1000 தான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளரே சொல்றாங்க, நீங்க வந்து தலைவராக இருக்கும்போது தான் எங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சது, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் விலகினதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆதரவாளரே பாஜகவுக்கு இப்ப சப்போர்ட் பண்றது இல்ல அதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து அவர் மேல இருக்கிற ஒரு பாசத்திலையும் இப்ப வந்து நிஜமா அண்ணாமலைன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்கும். இப்ப நாங்கெல்லாம் வந்து அவருக்கு தீவிர ரசிக்காம அவருக்கு ரசிகர் மன்றமே நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் மரியா. ஆமா, அது இயற்கை. அது வந்து அவர் வேண்டான்னு சொன்னாலும் யாரும் இப்ப கேட்க போறது இல்ல. அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் இருக்கு. கோயம்புத்தூர்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வேண்டாங்கிறாரு. ஆனா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுல இருந்து நாங்க ஒரு சார்ந்து இப்ப எப்படி RSS இந்து முன்னணி இருக்கோ நாங்க அது மாதிரி நாங்களும் பிஜேபிக்கு வந்து ஒரு சார்ந்து இருக்கோம். அண்ணாமலைக்காக நாங்க வந்து இதுக்குள்ள வரோம். அப்ப பிஜேபி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் எடுத்துட்டு போறாங்க. ஒருவேளை அண்ணாமலை நாளைக்கு வந்து பாஜக விலகிட்டேன் என்ன பண்ண முடியும்? ஏங்க, அதாவது விலைகள் அப்படிங்கிறது வந்து அது நிர்ணயிக்கப்படுறது வந்து அது அந்த ஸ்டேஜில் அது என்னமோ அது நடக்கும். அது விலகிறது விலகாதெல்லாம் அது அவரை சார்ந்தது. ஆனா அவர் விலகிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. விலகிடுவாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஒரு குவாலிட்டியான பர்சன் ஒரு குவாலிட்டியான இடத்துல தான் இருப்பாரு. தாங்கிற ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு வரைக்கும் காமிக்கல. தேசியத்துல இருக்காரு. தேசியத்துல இருந்து இப்போ மக்களுக்காக நான் நிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் விலகுனா அப்படிங்கிறது வந்து அது அவர் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பாஜகவில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து தாவேக்கால போய் சேர்ந்தா அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு சிரிப்பு வருது. நான் இதை சொல்றது எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் வந்து அறிவு சார்ந்து பேசிட்டு இருக்கேன். இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இல்ல, பேசிட்டு இருக்கிற விஷயத்த தான் உங்ககிட்ட கேட்கிறேன். நோ என்ன சொன்னேன், சப்போஸ் அவர் அண்ணாமலைஜி வந்து அப்படி திங்க் பண்றது கூட ஏங்க அந்த தாட், ஐயோ அதெல்லாம் அதெல்லாம் நான் வாய்ப்பே கிடையாதுங்க அதுக்கான. ஏன்னா யோசிக்கக்கூடிய மனுஷங்க அவரு. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய சக்தியா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியில வந்து அண்ணாமலை போறிய ஒரு இளம் தலைவர் வந்து சேர்ந்தா ஒரு 2 பேருக்குமே ஒரு பிளஸ் தானே அப்படின்ற மாதிரி எப்பயுமேங்க. ஒவ்வொரு இப்ப நம்மளுக்கு வயசாக ஒவ்வொரு ஆண்டு காலமும் பாக்குறோம் ஏதோ ஒரு கட்சி முன்னெடுத்து வருது. அந்த கட்சி எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமா வரும், ரொம்ப அக்ரெசிவா ஃபோக்கஸ் எல்லாம் ஜாஸ்தி வரும். அது ஒன்ஸ் வந்து அந்த களத்துல இறங்கி அது மூச்சு முட்டி திணறப்பதான் தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லா கட்சியும் பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு சில கட்சிகள் வந்துட்டு வேற வழியே இல்லாம இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். இல்ல, நீங்க சொல்றபடி பார்த்தா கூட தாவேக்கா ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அவங்களே வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறக்கூடிய ஒரு 18% வரைக்கும் வாங்க போறன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. தாவேக்கான்னு கிடையாது, ஆனா ஒன்றியத்துல 12 வருஷமா பாஜக ஆட்சியில் இருக்கு. 3% கூட தாண்ட முடியல. ஏங்க நாங்க வந்து ஆமாங்க, எப்பயுமே ஒரே மாதிரி தான். நாங்க அதுக்காக அக்ரெசிவும் பண்ணல. நாங்க வந்து செயல்பாட்டில் மட்டுமே செயல்பட்டு இருக்கிறோம். நாங்கள் மீடியா கிடையாது, நான் சூப்பர் ஸ்டார் கிடையாது, நான் வந்து காலரை தூக்கி விட்டுட்டு டான்ஸ் பண்ணல. நாங்கள் வந்து கட்சி சார்ந்தும் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கான என்ன விஷயம் பண்ணனா நாட்டை முன்னேற்றலாம், இதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோ மாதிரி எடுத்தெடுப்பில் வந்துட்டு டமால் டுமில்லாம் பண்ண முடியாது. எங்களுடைய வேகம் ஆமை போல தான். ஆனால் ஆமை ஒரு நாள் ஜெயிச்சதாக தான் கதை இருக்க ஒழிய ஜெயிச்சதுக்கு இதுக்கு மேலேங்க என்ன ப்ரூஃப் வேணும்? இங்கேருந்து நீங்கள் ஒரு 4 மாவட்டத்தை தாண்டி 4 மாநிலத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா பிஜேபி பற்றி 4 மாநிலம்ன்றது தமிழ்நாடு அதை தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் இன்னும் ஏங்க கேரளாவை எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு வந்து என்ன பேசிட்டு இருக்குன்னா இப்போ வந்து 3%ங்கிறது இப்போ எக்ஸ்டன் ஆயிருக்குங்கிறது நம்ம அண்ணாமலைஜி சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்ல, தமிழ்நாட்டில் 2 தான், ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று கம்யூனிஸ்ட். இன்னைக்கு தட்டி தூக்கியிருக்கோம் இந்த லாஸ்ட் இதில். அப்போ மக்களுக்கு புரிதல் வருதுங்க. அங்க என்ன கேரளாவில் உங்களுக்கு தெரியுமா, இப்படின்னா ஸ்ட்ரைக் கொடி பிடிப்பாங்க. அப்படி இருக்கிற ஊரையே இதுல அங்க வந்து 3 பாகம் தான், முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின், இந்த எல்லாருமே சரிசமமா வாழ்ற ஊரு. அந்த ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் நம்பி இருந்த ஒரு ஊர் இன்னைக்கு பாஜக வந்து
ஊண்டி இருக்கு. திருவனந்தபுரத்துல அப்ப அங்க நாங்க இந்துஸ் yes, அதிகம் மேடம், அங்க இந்துஸ் அதிகம். அங்க இந்துஸ் அதிகம். நம்ம அந்த கான்செப்ட்ல பேசக்கூடாது. இந்துஸ் அதிகமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எங்க இருந்தது? இதே காங்கிரஸும் இதே பாஜக நான் என்ன கோழிக்கோடு கேக்குறேன், ஒரு பகுதியிலயோ நிமிஷம் மலப்புரம் பகுதியிலோ போய் ஜெயிச்சிருந்தா இந்த இண்டூஸ் பேசலாம். அதிகம் சொன்னா இந்த வார்த்தை நான் பேசணுங்க. அது என்னங்க இண்டூஸ் அதிகம்? நீங்க கேரளால அதாவது திருவனந்தபுரத்துல இண்டூஸ் அதிகம். இல்ல, நீங்க ஓகே, சொன்னீங்கல்ல பாகம் 3 பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இல்ல, இல்ல. 3 பேருமே மூணு ஈக்குவலா இல்ல இல்ல இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், கேரளால இண்டூஸ், கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் 3 அதாவது சமபங்கா ஈக்குவலா இருக்காங்க, இருக்காங்க. சமபங்கா இருக்காங்க. சரி, நான் என்ன கேக்குறேன், இண்டூஸ்னாலே பிஜேபினா அப்ப காங்கிரஸ் இந்துவா கிறிஸ்டினா? நீங்க எனக்கு பதில் செக்யுலர் சொல்லுங்க. மேடம் அவங்க. அப்படி எடுத்துக்கலாம்ல, செக்யுலர். நீங்க பேசுற மாதிரி இந்து மாதிரி அவங்க பேசல. எல்லாருமே சமௌண்ட் நாங்களும் பேசுறாங்க. இப்ப நாங்க பெக்குலரா இந்துஸ், நாங்க இவங்களுக்கு ஆகாதவங்க இவங்களுக்கு ஆகுறவங்கன்னு எங்கேயுமே நாங்க பேசினதே இல்லையாங்க. எங்கேயுமே நாங்க வழிமுறையும் படுத்தல, நடைமுறையும் படுத்தலைங்க. அது எப்படி நீங்க இண்டூஸ்ன்னு எங்களை நீங்க இது பண்ணலாம்? நாங்க பொதுவானவங்க. நீங்க எங்களுக்கு ஒரு பேர் வச்சீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இதே பாஜக அங்க ஒரு மலப்புரம்லயோ இல்ல கோழிக்கோட்லயோ வெற்றி பெற்றிருந்தா வருவாங்க. நம்ம இந்த டிபேட்டே வேணாம். இல்ல ஏன்னா முஸ்லிம்ஸ் தான் அதிகம் அங்க. வருவோன்றீங்க, அவ்வளவு கண்டிப்பா கான்ஃபிடன்ட். வருவோம், கண்டிப்பா வருவோம். ஏங்க, நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நடக்காத எதையுமே பாஜக செய்யல. கண்டிப்பா நடக்கும். ஓகே, கேரளா ஓகே. தமிழ்நாட்டுல என்னைக்கு மேடம் பாஜக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணியில இப்ப நாங்க தான் ஜெயிப்போம். அடுத்த ஆட்சியை நாங்க கண்டிப்பா பிடிப்போம். கண்டிப்பா. Yes. பொறுத்திருந்து பார்ப்போம் மேடம். தமிழ்நாடு எலெக்ஷன் வேற வந்துருச்சு. எந்த கட்சி, திமுக கூட்டணியா இல்ல அதிமுக கூட்டணியா வெற்றி பெறன்றத, இல்ல தாவேகா கூட்டணியா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றிகள், வணக்கம்.